யார் இந்த பாபா வாங்கா? மதங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்கும் பாபா வாங்கா எனப்படும் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி கூறிய விடயங்களுக்கும் என்ன தொடர்பு? சரி, இனி நாம் என்னதான் செய்ய வேண்டும்? காணொளியை முழுமையாக பாருங்கள். உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். யார் இந்த பாபா வாங்கா? 12 வயதில் சூறாவளி தாக்கம் ஒன்றில் கண் பார்வையை முழுமையாக இழந்தார். பார்வையை இழந்த பிறகு அவர் கூறிய விடயம், எனக்கு முன்னால் என்ன நடக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உலகில் இனி என்ன அபாயங்கள் நடைபெற உள்ளது என்பதை என்னால் கூற முடியும். ஆரம்பத்தில் மக்கள் இதனை நம்பாவிட்டாலும் காலப்போக்கில் அவர் கணித்த விடயங்கள் உண்மையாகின. இதில் மிக முக்கியமான விடயங்கள். 2ஆம் உலகப் போர் பற்றி அவர் கூறியது, இந்திரா காந்தி அவர்களின் மரணம், சோவியத் யூனியன் வீழ்ச்சி, அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல், டயானா அவர்களின் மரணம். இதன் பிறகு பாபா வாங்காவின் கணிப்புகளுக்கு மக்கள் ஒவ்வொருவரும் பெரும் முக்கியத்துவம் கொடுத்து பேசத் தொடங்கினார்கள். இப்போது நாம் 2026ஆம் ஆண்டில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிற்காக பாபா வாங்கா கணித்த விடயங்கள் மக்கள் மனதில் கிளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றில் முக்கியமானது, உலகிற்கே ஒரு அரசர் உருவாகுவார், அவர் கடவுளுக்கு சமனாக இருப்பார், 3ஆம் உலகப் போர் தொடங்கும், இதில் முக்கிய வல்லரசு நாடுகள் சண்டையிடும், உலகெங்கிலும் உள்ள கண்டங்களில் இப்போர் முழுமையாக பரவும், இயற்கையின் சீற்றங்கள் அதிகரிக்கும், இவ்வியற்கை பேரழிவால் 7 முதல் 8 வீத நிலப்பரப்பு அழியும், மருத்துவம் உச்சத்தை தொடும், AI அதாவது செயற்கை நுண்ணறிவு வேறு புதிய எல்லைகளை தொடும் எனவும் அது முக்கிய முடிவுகளை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார நட்டம் உலகளவில் தாக்கம் செலுத்தும், உலோகங்களின் விலைகளில் பாரியளவு மாற்றம் உருவாகும், வங்கிகள் திவாலாகும், புவிசார் அரசியல் மாற்றங்கள் நிகழும். பாபா வாங்கா இவ்வாண்டிற்காக பல கணிப்புகளை கணித்திருந்தாலும் மேற்கூறிய விடயங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களாகும். காரணம், வருடம் தொடங்கி 3 மாதங்களுக்குள் பல நிகழ்வுகளை கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், 2 நாடுகளுக்கிடையில் நடைபெறும் போரால் உலக நாடுகள் மொத்தமும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க உள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விடயங்கள் தடைப்படுவதால் பொருட்களின் விலை உயர்வை அடைந்து கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் கொலை கொள்ளை போன்ற விடயங்கள் மக்கள் மனதில் பயத்தை அதிகரித்து விட்டது. இயற்கை தனது சீற்றத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. உலக நாடுகளுக்கிடையில் சமநிலை பறிபோய்விட்டது. யார் யாருக்கு உதவி செய்வது என்ற நிலை உருவாகிவிட்டது. நிச்சயமாக அரசாங்கத்தாலும் எதையும் சமாளிக்க முடியாத சூழல் உருவாகும். அப்போது யார்தான் இந்த உலகை பொறுப்பேற்பார்கள்? AI தொழில்நுட்பம் உச்சத்தை தொட்டாலும் அதுவே மனித குலத்தை அழிவுக்கு இட்டுச் செல்கின்றது. ஆணவம் என்ற அரக்கன் அணுவை பயன்படுத்தி எத்தனை நாடுகளை அழிக்கப் போகின்றான். இனி நாம் அதையும் பார்க்க தயாராகுவோம். இங்கு அழிவு என்பது புதிய விடயமல்ல. புதியது உருவாக்கப்பட வேண்டுமென்றால் பழையது நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். எல்லா மதங்களும் அழிவை நிச்சயப்படுத்தி கூறிக்கொண்டுதான் இருக்கின்றன. மனிதனின் மனப்பிரிவே மதங்கள் உருவாக காரணமாகும். மதம் ஒவ்வொன்றும் கூறுவது, உலகம் முடியும் தருவாயில் அவர்களுடைய இறைவன் அவர்களை காப்பாற்றுவார் என்று. நீங்களே சிந்தியுங்கள். இந்த மதத்தை பின்பற்றுபவனைத்தான் இறைவன் காப்பாற்றுவார் என்றால் அவர் நிச்சயமாக இறைவனாக இருக்க முடியாது. இறைவன் அனைவருக்கும் பொதுவான ஒரே சக்தி. அவரை புரிந்து கொள்ள நம்பிக்கை இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட நம்பிக்கை அதிகரிக்க நாம் எம்முடைய ஆற்றலை அறிய வேண்டும். பாபா வாங்கா எனப்படும் தீர்க்கதரிசியை வைத்து எம்மை நாம் அறிய முடியும். அவர் மூலம் வெளிப்படுவதுதான் என்ன? கணிப்புகள் மட்டுமா? இல்லை, மிக முக்கியமானது. உடலை விட சக்தி வாய்ந்தது மனம். மனக்கண்களை உடைய பாபா வாங்காவினால் மட்டும்தானா மனதை சக்தி வாய்ந்தது ஆக்க முடியும்? எம்மாலும் முடியும். மனதை சக்தி வாய்ந்தது ஆக்குவது எதிர்கால நிகழ்வுகளை கண்டறியவோ புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கவோ அல்ல. அது நமக்கு இப்போது தேவையும் இல்லை. ஆனால் குறைந்தது என்னை சூழ நடைபெறும் நிகழ்வுகளுக்கு, அதாவது மிகப்பெரிய யுத்தமானாலும் சரி, இப்போது வாழ்வில் நடைபெறும் போராட்டங்கள் என்றாலும் சரி, அதனை எதிர்கொள்ளும் சக்தி மனதில் உள்ளது. பாபா வாங்காவின் மனதின் சக்தியால் சாதாரணமாக எதிர்காலத்தை கணிக்க முடிகின்றது என்றால்
ஏன் நம்மால் இம்மனதின் சக்தியை அதிகரிக்க முடியாது? யுத்தம் நடைபெற்றாலும் சரி, நடைபெறாவிட்டாலும் சரி, மனதின் சக்தியை உறுதி செய்தால் என்னுள்ளே நடைபெறும் யுத்தத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சுற்றி என்ன நடந்தாலும் என்னை யாரும் அசைக்க முடியாது. மனதின் ஆற்றலை அதிகரிக்க இப்போது நீங்கள் உங்கள் நேரான சிந்தனைகளால் நிரப்பிக்கொள்ளுங்கள். மனதில் உருவாகும் சிந்தனைகளை வேறு பிரித்தறியுங்கள். எமது தேகத்திற்கு அப்பாற்பட்ட, அழிக்க முடியாத இரு புருவ மத்தியில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவில் உங்கள் சிந்தனைகளை செலுத்துங்கள். சற்று நேரம் நிதானமாய் யோசியுங்கள். நான் யார்? நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றேன்? எனக்கு என்னதான் தேவை? ஆழ்மனம் விடை காண சற்று நேரம் அவகாசம் கொடுங்கள். சிறிது நேரத்திலேயே உங்கள் மனம் உங்களை அறியாமலேயே மேலான சக்தியை அறிய ஏங்கும். காரணம், இம்மனித உலக விருட்சத்தின் விதைதான் இறைவன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியான பரமாத்மாவை சில நிமிடங்கள் நினையுங்கள். உங்கள் மனதின் ஆற்றலை சாதகமான சக்தியின் உதவியுடன் அதிகரியுங்கள். மனிதர்களே, இப்போதாவது கண்விழித்து பாருங்கள். நீங்கள் செய்த பாவ வினைகளை அழிக்க இறைவனை நினையுங்கள். இனி செய்யும் செயல்களில் அவதானமாக இருங்கள். இல்லை, அனுபவிக்கும் வாழ்வை அனுபவித்தே ஆகுவேன் என்று அடம்பிடித்தால் உங்கள் துன்பத்திற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். செய்த கர்மத்தின் பலனிலிருந்து யாரும் தப்ப முடியாது. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் என்ற பந்துகளுடன் நாம் விளையாடிய ஆட்டம் முடியப் போகும் நாளை எட்டிவிட்டது. இனி காலத்தின் ஆட்டத்தை பார்க்க தயாராகுங்கள். இந்த காணொளி உங்கள் அச்சத்தை அதிகரிக்க அல்ல, உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த. ஏனெனில் இப்போது யாரும் யாருக்கும் பாதுகாப்பளிக்க முடியாது. பெற்றோர் நினைக்கின்றனர் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று. மக்கள் நினைக்கின்றனர் அரசாங்கம் எப்போதுமே நம்மை பாதுகாக்கும் என்று. ஆனால் நடப்பது என்ன? ஆகவே சுற்றி என்ன நடைபெறுகின்றது என்பதை பாருங்கள். மனதின் ஆற்றலை அதிகரித்து இறைவனின் கரத்தை பற்றி பிடியுங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.